ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா முன்ரோ துருத்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். பாப்புலராக முன்ரோ ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கொல்லம்ல இருந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ரெயின் ட்ராவலில் இருக்கு. ஸோ இந்த ஐலாண்டே பார்த்தீங்கன்னா நம்ம வினேஷ் நகரம் மாதிரி மொத்தமே வந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்குங்க. மொத்த டவுனுமே வந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். அங்கங்கே வீடுகளுக்கு போகிறதுக்கு வந்து போட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து வாட்டர்வேக்குள்ளே இருக்கிற ஒரு ஐலாண்டு செம்ம சூப்பராக இருக்கும். இங்கே கயாக்கிங் எல்லாம் போகலாம், போட் ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. வேற லெவல் ஃபன்னாக இருக்கும். ஒரு மாதிரி ஹிடன் பிளேஸ் அப்படின்னு, ஹிடன் ஜெம் நியர் கொல்லம்னு சொல்லலாம். வாங்க ஊர் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் முன்ரோ ஐலாண்ட். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம் முன்ரோ ஐலாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் முன்ரோ ஐலாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தே உங்களுக்கு இந்த ஊரோட வைபை காட்டுறேன் பாருங்க. மொத்த ஊருமே வந்து இந்த மாதிரி வாட்டர் வேஸ்குள்ளே தாங்க இருக்கும். இங்கே பாருங்க, நீங்கள் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க பிச்சாவரம் பக்கத்தில். அது வெறும் ஃபாரஸ்ட் தான். பட் இங்கே இந்த மாதிரி ஒரு வாட்டர் வேக்குள்ளே தான் வந்து மொத்த முன்ரோ ஐலாண்ட் வில்லேஜுமே இருக்குங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஏக்கர் ஊர் வந்து மொத்தமும் வந்து இந்த வாட்டர் வேஸ்குள்ளே தான் இருக்குன்னு உங்களால நம்ப முடியுதா? வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வாட்டர் வேஸ்குள்ள லைக் கயாக்கிங், போட் ரைடு இது எல்லாமே இருக்குது. நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணலாம், ஹோம் ஸ்டே ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ நம்ம ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போயிட்டு என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது டூரிஸ்ட்க்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நாம் அங்கே நேம் போர்டு பக்கத்தில் இறங்கணும் இல்லைங்களா? முன்ரோ ஐலாண்டோட சூப்பர் கியூட்டான ரயில்வே ஸ்டேஷன் பாருங்களா. ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் கொஞ்சம் எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம்லாம் அமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து முன்ரோ ஐலாண்டோட ரயில்வே ஸ்டேஷன். குட்டி டிக்கெட் கவுண்டர். வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஐலாண்டுக்குள்ளே போகிற பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். வாங்க போய் முன்ரோ ஐலாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நம்ம கொல்லம் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ரெயினில். ஸோ இங்கே பாருங்கள், வெளியே வந்தாச்சு. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோடனேவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நேம் போர்ட்ஸ் இருக்கும். முன்ரோ பேரடைஸ் லேக் ரெசார்ட், போட்டிங் ப்ளஸ் ஃபுட்டு, ரூமு, போட்டிங்கு, ஃபுட்டு இதெல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள். கயாக், கடல், ரூம் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ரெண்டு சைடுமே இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ முன்ரோ ஐலாண்ட்லேருந்து ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா பார்க்கிங் ஸ்பேஸ், ப்ரைவேட் வெஹிக்கிள்லாம் வந்தீங்கன்னா கூட இங்கே பார்க் பண்ணிக்கலாம் சேஃபாக. இங்கே வந்துட்டு இந்த மாதிரி கெனால் போட்டிங் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கும். இங்கே பாருங்கள் என்னென்ன மாதிரி போட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? ஸோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா மினிமம் 1 ஹவருக்கு 500லேருந்து ஆரம்பிக்குங்க. இங்கே பாருங்கள், ஸ்டேஷனுக்கு வெளியில் நிறைய சேட்டன்ஸ் இருப்பாங்க. வர டூரிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி என்ன பேக்கேஜுன்னு காமிச்சு கேட்டுட்ருப்பாங்க. ரொம்பலாம் சார்ஜ் பண்ணுறது இல்லைங்க, இங்கே கரெக்டாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க. 1 ஹவருக்கு 500லேருந்து 2 ஹவர்ஸ்க்கு 600 அந்த மாதிரி அதிகமாகிட்டே போகும். ஸோ என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்களா. கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் இன் த ஹார்ட் ஆஃப் நேச்சர் அட் அவர் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ முன்ரோ ஐலாண்ட்குள்ளேயே ஹோம் ஸ்டே எல்லாம் இருக்குது. நான் சொன்னேன்ல, புக்கிங்க்கான நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வெளியே வந்தோன்னே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு. ஸோ இங்கிருந்தே நீங்கள் நம்பர் எல்லாம் எடுத்து ஹோம் ஸ்டேவாக இருந்தாலும் சரி, போட்டிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் பார்த்துட்டு. ஓகேவா? ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போட்டிங் ஸ்டார்ட் ஆகிற பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோங்க. ஒரு சேட்டன் கூட 1 ஹவருக்கு 500லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி புக் பண்ணிக்கலாம். நம்ம முன்ரோ ஐலாண்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் போட்டிங் ஜெட்டிக்கு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு 2 சைடுமே ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு இந்த முன்ரோ ஐலாண்டு இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக கெனால்ஸாக இருக்குது பாருங்கள்.
ஃபுல் ஊரே ஐலாண்டாக தான் இருக்குது ஆச்சேட்டா? இது வந்து 13 வார்டு இருக்கு. ஓகே. அதில் ஒரு 12 வார்டும் ஐடென்டிக்குள்ளே இருக்கு. ஓ, இது சுற்றிக்கும் தண்ணி தான். ஓகே. ஒரு 2 சைடு கன்னடம் இருக்காரு, 2 சைடு வந்து அஷ்டமுடி லேக்கு. ஓகே. அதுக்குள்ள எல்லாமே சின்ன சின்ன ஐலண்டு தான். அது எல்லாமே ஒரு பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அது இல்லைங்க பிரிட்ஜ் இல்லைங்க எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஐலண்டு மாதிரி. ஓ, ஓகே. இப்போ இந்த வழி முன்னாடி போயாலும் ரைட் போயாலும் சுற்றி அம்மா வந்த வழியே வரும். ஓகே. திருப்பி இந்த வழி லெஃப்ட் சைடு போயாலும் நம்ம வண்டியில் ஏறியிല്ലേ அந்த பக்கம் வரும். அது வண்டியில் போயாலும் தண்ணிக்குள்ளே போயாலும் நடந்து போயாலும் எல்லாமே எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் திரும்பி அந்த அதே இடத்துக்கு வந்து ஓகே. ஸோ முன்ரோ ஐலாண்டில் நம்ம போட்டிங் ஜெட்டிக்கு வந்தாச்சுங்க. போட்டிங் ஜெட்டி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வாட்டர் கேட் டூரிஸ்ட் ஹோம் அண்ட் ரெசார்ட்னு இருக்குது. ஓ, வேற லெவலுங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாகவே கெனால்ஸ் தான். சேட்டன் சொன்னார்ல கிட்டத்தட்ட 12 வார்டு வந்து ஃபுல்லாக ஐலாண்டு தண்ணிக்குள்ளே தாங்க இருக்குது. இன்னொரு ஹோம் ஸ்டே இருக்குது, ராயல் முன்ரோ பிளேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் ஸ்டே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேட் டூரிஸ்ட் ஹோம் அண்ட் ரிசார்ட். ஸோ இவங்களே வந்து முன்ரோ ஐலாண்டுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போட்டும் தந்துடுவாங்க. வேறு லெவலில். ஸோ வாங்க நம்ம போட் ரைட் போகலாம். நம்ம ஹோம் ஸ்டே பார்த்துட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா சென்டர்ஸும் இருக்கும். இங்கே பாருங்கள், சிட்டி லைட் ஆயுர்வேதா சென்டர்ஸ், ரிட்ரீட் சென்டர்ஸ், இதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே போயிட்டுருக்காங்க பாருங்கள் போட் ரைடு. ஸோ கியூட். இங்கே பாருங்கள் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டு நம்மளை முன்ரோ ஐலாண்ட் சுற்றி காமிப்பாங்க. சமல்ல, வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸுங்க. இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ் எக்கச்சக்கமாக இருக்குது கேரளாவில். ஸோ கொல்லம் பக்கத்தில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எப்பா கணேஷா சேனலில் ஃபஸ்ட்டு டைம் இன் தமிழ் யூடியூப் சேனல்ஸ். ஸோ சேட்டன் தான் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாருங்க. அந்த போட்டு ஓட்டுறதுக்கான பெடல் எடுத்துகிட்டு வந்துட்டார், சேஃப்டி ஜாக்கெட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டார். 1 ஹவருக்கு 500 ருபீஸ் எடுத்திருக்கோம். வாங்க போய் என்ஜாய் பண்ணலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். சரிங்க, சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் போட்டு மறுபடியும் வரேன். பி கனெக்டட். ஹலோ, எந்த ஊருங்க? கோயம்புத்தூரா? நம்ம கோயம்புத்தூர் மக்கள் பாருங்க முன்ரோ ஐலாண்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க பேக் வாட்டர்ஸில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்ரோ ஐலாண்ட் போட் ஜெட்டிலிருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், குட்டன் சேட்டன் தான் வந்து நம்மளை முன்ரோ ஐலாண்ட் சுற்றி காமிக்க போகிறாரு. வாங்க போகலாம். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் சேட்டா? எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் மொத்தம்? 3 கிலோமீட்டர்ஸ். ஓகே. ஸோ நம்ம 1 ஹவர் பேக்கேஜில் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நாம் சுற்ற போகிறோம் முன்ரோ ஐலாண்டுக்குள்ளே. ஃபுல்லாகவே கெனால்ஸு, எல்லா ஐலாண்ட்லேயும் வந்து நான் திரும்பும்போது காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சைடு இந்த மாதிரி பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணோம். இந்த பிரிட்ஜுக்குள்ளே தான் வந்து ட்ராவல் ஆகும் போட்டு. ஸ்டார்ட் பண்ணோன்னே நாம ஃபர்ஸ்ட் என்டர் ஆகிற பிரிட்ஜுங்க. வெல்கம் டு த ஹிடன் ஜெம் ஆஃப் கேரளாங்க. கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற முன்ரோ ஐலாண்ட். குறிச்சுக்கணும். ஸோ தமிழ் யூடியூப் சேனல்ஸில் கேரளா vlogsல பார்த்தீங்கன்னா முன்ரோ ஐலாண்டை நிறைய பேர் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் தென் இது வந்து மஸ்ட் விசிட் பிளேஸு. நீங்கள் வர்க்கலாலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக முன்ரோ ஐலாண்ட் வாங்க, வேற லெவலில் இருக்குங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் எங்கேயுமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு.
மேக்ஸிமம் வந்து நீங்க சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போனீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் அது வந்து ஃபுல்லா கடலுக்குள்ள இருக்கிற மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இது முன்ட்ரோ ஐலாண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஊரே வந்து கம்ப்ளீட்டா வந்து ஐலாண்டுக்குள்ள இருக்குங்க. சுத்தி வந்து லேக்ஸும் ரிவரும் தான் இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதிரி பீச்சஸ் இருக்கும். இதுலதான் வந்து வீடுகளுக்கெல்லாம் எல்லா வீட்லயுமே மேக்சிமம் ஒரு போட் வச்சிருக்காங்க குட்டி குட்டியா. நம்ம கோயம்புத்தூர் மக்களோட போட்டு ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கு. சேட்டா, முன்ட்ரோ ஐலாண்ட்ல இருந்து நீங்க வெளியூர்லாம் போகிறதுனா எப்படி போவீங்க? உள்ள டிரான்ஸ்போர்ட் எல்லாம் என்ன? ஓகே, ஸோ போட்ல வந்து ஸ்டேஷன் போயிருவீங்க, ரயில்வே ஸ்டேஷன் போயிருவீங்களா? ஓகே, எல்லா வீட்லயும் இருக்கு. நம்ப முடியும் அவங்களால. இங்க பாருங்க, வீடுகள்லாம் கெனாலுக்கு பக்கத்துலயே இருக்கு. அப்படியா? ஓகே. கல்லடா ரிவர்ல இருந்து வர கெனால்ஸ் இதெல்லாம். ஸோ கல்லடா ரிவர்னு ஒன்று இருக்குங்க. அந்த கல்லடா ரிவர்ல இருந்து இந்த கெனால்ஸ்குள்ள தண்ணி வருமா. மழை இல்லாத காலத்துல ஐ திங்க் கடல் தண்ணி உள்ள வந்துருமாங்க. அதனால கொஞ்சம் சால்ட் கண்டென்ட் ஆயிடுமா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க நெட்டு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா. நெட்டு, குட்டி குட்டி பான்ஸ், இதெல்லாமே வந்து இறால் பண்ணாங்க. கோயம்புத்தூர்ல எங்கீங்க? அன்னூர். எப்பா கணேஷா டிராவல் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்ட்ரோ ஐலாண்டில் போட்டிங் போகிறப்பவும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் வந்து கோயம்புத்தூர் அன்னூர்லேருந்து வந்திருக்காங்க. நம்ம ஆகஸ்ட் மாதம், அதாவது ரெய்னி சீசனில் வந்தால் செம்ம சூப்பராக இருக்குங்க. கிளைமேட்டு ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது, சில் ப்ரீஸு அண்ட் மழை பெய்யறப்போ ஃப்ரெஷ் வாட்டர் வேற, அதனால செம்ம சூப்பராக இருக்குது இந்த என்விரான்மெண்ட் ஃபுல்லாகவே. ஏன் குமிரன் செம கியூட்டா இருக்குங்க. ஐயோ, முன்ட்ரோ ஐலாண்டு வேற லெவலுங்க. நான் சத்தியமா எதிர்பார்க்கல இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு. நாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 months முன்னாடி பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போயிருந்தோம். அதுவுமே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். வேற லெவல்ல இருந்துச்சு. முன்ட்ரோ ஐலாண்டு அதை விட எக்கச்சக்க பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஓ மை காட். சுத்தி சுத்தி பாக்குற இடம் எல்லாமே வந்து தண்ணி காடா இருக்குங்க. அண்ட் அவ்வளோ திக் வெஜிடேஷன், எங்க பார்த்தாலும் தென்னந்தோப்புகளாகவும் இறால் பண்ணைகள் சொல்லிட்டு வேற லெவல்ல வச்சிருக்காங்க ஊரை. சேட்டா, இங்க ட்ரிங்கிங் வாட்டருக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அப்படியா? ஓகே. பாத்தீங்களா, ஐலாண்டுக்குள்ள கூட ட்ரிங்கிங் வாட்டர் பைப் லைன் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. சான்ஸே இல்லை. நான் தான் சொல்றேன்ல, ஒரு ஊரே உள்ள இருக்கு இந்த ஐலாண்டுக்குள்ள. ஸோ அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம்
டெவலப் பண்ணும் தானே, நல்லாவே வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஃபுல் ஐலாண்டுக்குள்ளே இருக்கிற ஊர், அங்கே இருக்கிற எக்கானமி லைக் இறால் பண்ணைகள், தென்னந்தோப்பு, வீடுகளுக்கான ரோட்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இந்த மாதிரி போட்வேஸு எல்லாம் ஆல் இன் ஒன் அழகராஜாவாக இருக்கிற ஊருங்க முன்ட்ரோ ஐலாண்டு. ஸோ நீங்கள் கொல்லம் பக்கம் வர்க்கலா வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. இது நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், முன்ட்ரோ ஐலாண்ட் இஸ் மஸ்ட் விசிட் பிளேஸுங்க. சேட்டா குரூப்பாக வந்தாங்கன்னா ஷேர் பண்ணிப்பீங்களா இல்லை பெர் ஹெட்டுக்கு சார்ஜா? നീ ഒരാളായാലും ഒരു ബോട്ടിൽ 7 ആൾ, അത് ഗവൺമെന്റ് അലോഡ്. ഓക്കെ, 7 ആൾ മൊത്തം 7 ആൾ വന്നാൽ ஓகே. ஓ சரி. ஸோ பர் ஹெட், அதாவது போட் கணக்கு தாங்க. ஒரு போட்டுக்கு 1 ஹவருக்கு 500. ஸோ ஒரு போட்டுக்கு 7 பேர் வந்துக்கலாம். ஸோ நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாகும். சோலோ ட்ராவலராக வந்தீங்கன்னா வேறு வழி இல்லை. ஓகேவா? ஒரு போட்டுக்கு 1 ஹவர் கணக்கு, 1 ஹவர் கணக்கு வந்து 500 ருபீஸு. 2 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ சேட்டா? 2 ஹவர்ஸ்க்கு 1000 ருபீஸுங்க. ஸோ நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க. நாம் vlogging பண்ணுறதுக்கு, உங்களுக்கு எக்கோசிஸ்டம் காட்டுறதுக்காக நான் மினிமல் பட்ஜெட்டில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் 1 ஹவருக்கு. அதுவே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் வந்து 2 ஹவர்ஸ்க்கு எடுத்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் போகுமா சேட்டா 2 ஹவர்ஸ்க்கு? புரியல. 6-5 கிலோமீட்டர் ஆகுங்க. நீங்கள் 2 ஹவர்ஸ் எடுத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும், ஒர்த் விசிட்டாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோட இல்லை ஸ்டூடெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தீங்கன்னா அழகாக ஒரு 2 ஹவர்ஸ்க்கு போட் ஹையர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக முன்ட்ரோ ஐலாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அமேசிங்காக இருக்கும். சம்மர் சீசனில் கொஞ்சம் வெயில் இருக்கும்ல சேட்டா? மார்ச் ஏப்ரல் மேவா? மார்ச் ஏப்ரல் மே. ஓகே. அது வந்து நீ காலையில வந்தா சன்ரைஸ் பார்த்துக்கலாம். ஸோ சம்மர் சீசன்லேயும் வரலாங்க, ஆனால் ஏர்லி மார்னிங் வந்துருங்க. ஸோ சன்ரைஸ் பார்த்துட்டே வந்து முன்ட்ரோ ஐலாண்டுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ சம்மர் சீசன் தவிர ஜூன் ஜூலையில் ரெயின் ஹெவியாக இருக்கும்ல சேட்டா? ஹெவியாக இருக்கும். இந்த ஜூன் ஜூலையில் ஓகே, மழை இல்லை. ஓகே, மழை கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்கள் வர்றப்போ வந்து வெதர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மற்ற மாதங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்கள், ரொம்ப ப்ளசன்ட் வெதராக, சில் ப்ரீஸு, செம்ம சூப்பராக இருக்குங்க. இங்கே முக்கியமாக என்னென்னா ஃபுல்லாகவே வந்து பச்சை பசேல்னு வந்து எல்லாமே பார்க்குற இடம்லாம் வந்து கார்டன் மாதிரி தாங்க இருக்குது. அதனால உங்களுக்கு வெயிலே கண்டிப்பாக தெரியாது. அண்ட் ஆப்வியஸ்லி வந்து நம்ம தண்ணிக்குள்ளே தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால வேற லெவலில் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இன்னொரு 2 ஐலாண்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கான பிரிட்ஜ் வந்துட்டு இருக்கு. இதோ நம்ம கிராஸ் பண்ண போகிறோம் பாருங்க. இங்கே ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட இருக்கா சேட்டா? ஸ்கூல்ஸு குழந்தைகளுக்கு ஸ்கூல் எல்லாம் கூட இருக்குங்க. காலேஜ்க்கெல்லாம் தான் வந்து பசங்க வெளியூர் போவாங்கன்னு நினைக்கிறேன். கொல்லம். ஸோ கொல்லம் தான் வந்து முன்ட்ரோ ஐலாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய சிட்டிங்க. ஸோ பசங்க காலேஜ் எல்லாம் படிக்கிறதுக்கு கொல்லம் போய்ப்பாங்க. ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து இங்கேயே இருக்கு. உள்ள பாருங்க, கடைங்கள்லாம் இருக்கு, நாடா இருக்கு, நம்ம மளிகை கடைங்கள்லாம் இருக்கு, லோக்கல் ஷாப்ஸு. வாவ். இந்த பக்கம் நெட்டெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் இறால் பண்ண இல்லையா சேட்டா? இதெல்லாம் வந்து இறால் பண்ணைங்க. ஸோ இங்கே பனின்னு பார்த்தா இந்த மாதிரி இறால் பண்ண எல்லாம் தான் சேட்டா. ஸோ போட்டிங் தவிர பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு மோஸ்ட்லி தோப்புகளும் இருக்குங்க, தென்னந்தோப்புகள் மாதிரியான ஏரியாஸும் இருக்குது. அது போக மேக்சிமம் இறால் பண்ண இந்த மாதிரி தான் வந்து அவங்களோட வாழ்வாதாரம். இது போய் சீக்கும் கனெக்ட் ஆகுமா சேட்டா? சின்ன போன்லாம் போட்டு லேக்கு போய் அந்த வர்க்கல பார்த்தில்லையா அரேமே? ஆமாம், அந்த மாதிரி சீ பக்கத்தில் இருக்குது, அங்கே போய். ஓகே. ஸோ இந்த மொத்தமாக இந்த கெனால்ஸ் எல்லாம் போய் அஸ்தமடி லேக்கா சேட்டா? அஸ்தமடி லேக். ஓகே, அஸ்தமடி லேக்கில் ஜாயின் ஆகிடுவோங்க. அஸ்தமடி லேக்கிலிருந்து நம்ம அரேபியன் சி கனெக்ட் ஆகிடும். ஸோ பெரிய லேக்கிலிருந்து நிறைய சேனல்ஸு, அந்த சேனல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஐலாண்டு கல்லடா ரிவர், அஸ்தமுடி லேக்கு சுற்றி ட்ரெயின் போகிற சவுண்டு கேட்குது.
ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாவும் இதே மாதிரி தான் இருக்குமா சேட்டா? இந்த மாதிரி தான். ஓகே, செம்மங்க, வேற லெவல் எக்கோ சிஸ்டமா இருக்கு. நான் நிறைய டைம் வந்து திருவனந்தபுரம் போகும்போது மன்ரோ ஐலாண்ட் மேலதான் போவோம் இல்லையா, என்ன இந்த ஊர் தண்ணிக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்த்துருப்போம். ஒரு டைம் டிராவல் பண்ணும்போது ஒரு பிரதர் சொன்னாரு, அவர் மன்ரோ ஐலாண்டு தான், இதுவும் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸுங்க, உள்ள வந்து ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் இருக்கும், போட்டிங் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இறங்கி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ எப்பா கணேஷா சேனல்ல இதை கவர் பண்றதுல ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய நம்ம மக்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி தெரியல. மேக்சிமம் வர்க்கலா வருவீங்க, அதுக்கப்புறம் திருவனந்தபுரம், கோவளம் எல்லாம் போவீங்க. பட் மொன்ரோ ஐலாண்டு வந்து அவ்வளோ பேருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பா வந்து மொன்ரோ ஐலாண்ட்ல இறங்கி இந்த ஹோம் ஸ்டே பண்றதுனாலும் பண்ணலாம், போட்டிங்காக வந்தாலும் வரலாம். ஒரு ஹாஃப் டே வந்து இங்க ஸ்பெண்ட் பண்ணலாங்க. நீங்க 2 hours போட் எடுத்தீங்கன்னா மார்னிங் வந்துட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு 2 hours போட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினோ பஸ்ஸோ பிடிச்சிங்கன்னா இல்லை ஓன் வெஹிக்கிள்லேயே வந்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் கொல்லம் வர்க்கலா எல்லாம் போயிடலாம். வர்க்கலாக்கு இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் சேட்டா? இங்கேருந்து 50 கிலோமீட்டருங்க. ஸோ மேக்ஸிமம் 1.5 hours தான், 1.5 மணி நேரம் நீங்கள் வர்க்கலா ரீச் ஆயிடலாம். வர்க்கலா போகிற வழியிலேயே வந்து இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது, காப்பில் பீச்சு, ஒடயம் பீச்சுன்னு நிறைய பீச்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் பேக்கேஜ் மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மன்ரோ ஐலாண்டு தான் வரும், அதுக்கப்புறம் கொல்லம்க்கு அடுத்து பரவூர், காப்பில் பீச் அதெல்லாம் வரும், அதுக்கப்புறம் வர்க்கலா வரும். ஸோ நீங்கள் வர்க்கலா டூர் பிளான் பண்ணும்போது மஸ்ட் விசிட் பிளேஸாக இந்த மன்ரோ ஐலாண்டையும் வச்சுக்கோங்க, ஓகேவா? இது இல்லாமல் ஹோம் ஸ்டே வச்சுக்கா. கிலோ கரணுமா? இது ரொம்ப டீப்பா இருக்குங்க, ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம கீழேயே உட்காந்துட்டோம். கரெக்டா போற அளவுக்கு தாங்க ஹைட் இருக்கு. செம்ம ஃபன்னா இருக்குங்க, சான்ஸே இல்லை. ஸோ மொன்ரோ ஐலாண்டுக்குள்ள இருக்கிற டீப் வாட்டர் வேஸ்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. இங்கெல்லாம் வீடுகளே இல்லை, ஃபுல்லா வந்து வாட்டருக்குள்ள இருக்கிற மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான். சேட்டா இதுவும் மேங்க்ரோவ் மரங்கள் தானே? நம்ம பரவூருங்கிற ஊர்லயும் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குங்க, மொன்ரோ ஐலாண்டுக்குள்ளேயும் வந்து இந்த மாதிரி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கு.
சேட்டா இது பெரிய லேக்கா இருக்கு. இதுதான் அஸ்தமுடி லேக்கா? ஓ, பாத்தீங்களா மன்ட்ரோ ஐலாண்ட் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருந்து அந்த ஹோம் ஸ்டே பக்கத்துல இருந்து போட் எடுத்துட்டு வந்தா கொஞ்ச தூரத்திலேயே வந்து பெரிய வாட்டர்வே இருக்குங்க. அஸ்தமுடி லேக்கு கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வந்து தண்ணியா தான் இருக்கு. இங்கதான் கல்லடா ரிவர் வந்து ஜாயின் ஆகுமா சேட்டா? ஸோ கல்லடா ரிவர்ல இருக்கிற எல்லா குட்டி குட்டி வாட்டர் சேனல்ஸுமே வந்து கனெக்ட் ஆகிற இடங்க. இதுதான் அஸ்தமுடி லேக்கு. இங்கிருந்து தான் வந்து அரேபியன் சி கனெக்ட் ஆகிடும். இங்க ஒரு போட் ஜெட்டி இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஆன்லைன்லயும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாமா? எதுல சேட்டா? டூரிசம் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்லயா ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு? ஓகே. இல்ல இதுக்கெல்லாம் ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல? ஓகே. கீழே உட்காரணுமா சேட்டா? நிறைய இந்த மாதிரி பிரிட்ஜஸ் இருக்குங்க குட்டி குட்டியா. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அஸ்தமுடி லேக்கோட நீர் பரப்புங்க. செம்ம சூப்பரா இருக்கு. குட்டன் சேட்டன் தான் வந்து போட் ரைட் பண்ணிட்டு இருக்காருங்க. வேற லெவலா இருக்கு. சீ பிரீஸ் வேற லெவல்ல இருக்கு. சில்லுன்னு பிரீஸ். நம்ம லேக்ல வாட்டர் வேஸ் இருக்கிறதுனால அந்த சில்னஸும் சேர்ந்துட்டு எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லா சுத்தி சுத்தி பாக்குற தூரத்துல எல்லாமே வந்து தண்ணி தான். வேற லெவல் மன்ட்ரோ ஐலாண்ட். ஓ மை காட் இருக்கு. நீங்க கொல்லம் பக்கத்துல வந்துட்டு மன்ட்ரோ ஐலாண்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாட்டி அது கிரிமினல் அஃபென்ஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா வந்து மன்ட்ரோ ஐலாண்ட் சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய இடத்துல மன்ட்ரோ ஐலாண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸுங்க. ஸோ குரூப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பட்ஜெட்டில் முடியும். 1 ஹவருக்கு 500, 2 ஹவருக்கு 1000. ஸோ 7 பேர் போகலாம் இந்த போட்டில். ஸோ லெஸ் தென் 100 rupees தான் பர் ஹெட் ஆகும். ஓகேவா? சூப்பராக இருக்கு தெரியுமாங்க. பிளிஸ் அப்படின்னா இதுதான். ஐலாண்ட் மட்டுமே 30 கிலோமீட்டர்ஸ். இந்த லேக் எவ்வளோ எக்ஸ்பான்ஸ் இருக்கும் பாருங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ் ஆஃப் வாட்டர் பாடி. அஸ்தமுடி லேக். நிறைய ஹோம் ஸ்டேஸ் இருக்குங்க. அங்கங்க வந்து குட்டி குட்டி ஹோம் ஸ்டேஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கூட ரொம்ப யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. நீங்கள் மன்ட்ரோ ஐலாண்டுக்குள்ளேயே வந்து ஸ்டே பண்ணுறதெல்லாம் வந்து கண்டிப்பாக வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். போட்டிங் போகிறது மட்டும் இல்லாமல் அழகாக ஈவினிங் டைமில் ஒரு வாக் போகிறதெல்லாம் கூட வந்து செம பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃபாரஸ்ட்லலாம் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. வைல்டு எக்கோ டூரிசம் எல்லாம் போயிருப்பீங்க. வெரி வெரி யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய சீனரிஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்துருக்கீங்க. ஸோ நம்ம அஸ்தமுடி லேக்குள்ள இருக்கிற
அலையாத்தி காடுகள் பாருங்கள், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு. இது வந்து மலையாளத்தில் கண்டல் காடு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதுக்குள்ளே பாருங்களா, சூப்பராக கேவ் மாதிரி, இங்கிலீஷில் கேனோப்பின்னு சொல்லுவாங்க. 2 சைடும் வந்து மரங்களால் இருக்கும், நடுவில் வாட்டர்வே இருக்கும். வாட்டர்வேவோ அல்லது ஏதாவது ஒரு ரோடோ இருக்கும். நிறையா நம்ம பஸ் விலாக்ஸில் இந்த மாதிரி ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஒரு வாட்டர்வேக்குள்ளே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இதுதாங்க ஃபஸ்ட்டு டைமு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓ மை காட், இவ்வளோ அழகான ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை நம்ம அஸ்தமுடி லேக்கில் பார்த்துட்டு இயற்கைக்கு நம்ம கிராட்டிடியூட் சொல்லணும்னா இந்த சாங் தாங்க ஞாபகத்துக்கு வருது. மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் நிறைஞ்ச மோனோ நீ பாடும் கீதம், பௌர்ணமி இரவு பனிவிலும் காடு, ஒத்தையடி பாத உன் கூட பொடி நட, இது போதும் எனக்கு இது போதுமே, வேறென்ன வேணும் நீ போதுமே, இது போதும் எனக்கு இது போதுமே, வேறென்ன வேணும் நீ போதுமே, மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் நிறைஞ்ச மோனோ நீ பாடும் கீதம், பௌர்ணமி இரவு பனிவிலும் காடு, ஒத்தையடி பாத உன் கூட பொடி நட. ஓ மை காட், இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பிளேஸு. மக்கான்னு இருக்குங்க. ஒரு பெரிய வாட்டர் ஸ்ட்ரெச்சுங்க நம்ம அஸ்தமுடி லேக்கு. அதுக்குள்ள இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ், அங்கங்க வந்து குட்டி குட்டி ஹோம் ஸ்டேஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. நீங்க இங்க வந்து இந்த ஹோம் ஸ்டேஸ்ல எல்லாம் ஸ்டே பண்ணிட்டு இந்த லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து கண்டிப்பா லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. ஸோ அஸ்தமுடி லேக்ல இந்த பாயிண்ட் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் எடுக்கிறதுக்கான பிளேஸுங்க. செம்ம சூப்பரா இருக்கும். நம்ம பிச்சாவரம் காடுகளுக்குள்ள அப்படியே உள்ளுக்குள்ள போவோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு பிளேஸ். ஃபுல்லா வந்து வேர்கள் தண்ணிக்குள்ள ஊன்றி நம்ம பிச்சாவரம் காட்டுல இருக்கிற மாதிரியே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அடர்த்தியா இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு நாம நிறைய என்ன சொல்றது அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும். இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்களா. இந்த பர்டிகுலர் ஸ்பாட் தான் எல்லா போட்ஸும் இங்க வந்து குரூப்பா போட்டோ எடுத்துட்டு போறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் நாம இந்த மரத்து மேரையெல்லாம் ஏறி கூட போட்டோ எடுக்கலாங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு கடலுக்குள்ளேயே, ஐ மீன் லேக்குள்ளேயே. இது செம்ம அட்வென்ச்சரா இருக்குங்க. நம்ம அஸ்தமுடி லேக்குள்ள இங்க பாருங்க, அலையாத்தி காடுகளோட வேர்கள் வந்து லேக்குள்ள எவ்வளவு டீப்பா போயிருக்குன்னு தண்ணிக்குள்ள. ஓ மை காட். ஸோ இந்த மாதிரி செம்ம அட்வென்ச்சரஸ் லொக்கேஷன்ஸ்க்கெல்லாம் கூட்டிட்டு வருவாங்க போட்ல. நீங்க முன்ட்ரோ ஐலாண்டுக்கு வந்தா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க பாருங்க எப்படி இருக்கு, போட்டோ எடுக்கிறது இடம். எல்லாமே போட்டோ எடுக்கிறது. ஓ, மரத்து மேல எல்லாம் கூட ஏறுவாங்க சேட்டா. சோ மரத்து மேல எல்லாம் கூட ஏறலாமாங்க. இந்த அஸ்தமுடி லேக்குள்ள ஒரு பெரிய மரம் இருக்கு, அலையாத்தி காடுகள். அந்த மரத்துக்கு மேல ஏறி நீங்க போட்டோ எடுக்கலாம். இங்க காமிக்கிறேன் பாருங்க பேக் சைடு. ஸோ இங்க இருக்கு பாருங்க, நிறைய கிளைகள் இருக்கு. இதுக்குள்ள ஏறிட்டே நீங்க போட்டோ எடுக்கலாம். நம்ம தொடர தூரத்துல தான் இருக்கு. ஸோ நிறைய ஃபன் ஃபீல்ட் ஆக்டிவிட்டியாக இருக்குங்க. நாட் ஜஸ்ட் போட் ரைடு, இந்த மாதிரி நிறையா அட்வென்ச்சரஸ் திங்கெல்லாம் கூட நீங்கள் முன்ட்ரோ ஐலாண்ட் போட்டிங் வந்தால் பண்ணலாம். நம்ம ஏதோ ஒரு அமேசான் காடுகளுக்குள்ள டீப் ஜங்கிள்குள்ள வந்த மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு. சடனா பேர்ட்ஸோட சவுண்ட் எல்லாம் போட்டு, பேர்ட்ஸும் நிறைய இருக்குங்க. பேர்ட் வாட்சிங் எல்லாம் கூட நீங்க பண்ணலாம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? எப்படி உள்ளுக்குள்ள போய் வளர்ந்துருக்கு பாருங்க.
லேக்குள்ள இருக்கிற இந்த அட்வென்ச்சரஸ் ஸ்பாட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. வேற லெவல்ல இருக்குங்க பிளேஸு. ஸோ இது வந்து அஸ்தமுடி லேக்குள்ள இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட் அல்லது ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட்னு சொல்லலாம். செம்ம சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸுங்க, சான்ஸே இல்லை. அவ்வளோ காமா இருக்கு அஸ்தமுடி லேக்குள்ள. சேட்டா மோட்டர் போட்ஸ் எல்லாம் இருக்கா? ஓகே ஓகே. ஆமா ஓகே வராது. ஓகே. ஸோ மோட்டர் போட்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா இந்த பெரிய வாட்டர் பாடி இருக்கு இல்லையா அஸ்தமுடி லேக்கு, அதுக்குள்ளே மட்டும்தான் அலவுடு. பட் ஆக்சுவலாக நீங்கள் முன்ட்ரோ ஐலாண்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா இந்த மாதிரி போட்டில் தான் வரணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மோட்டர் போட்ஸு பெடல் போட்ஸ் எல்லாம் எடுக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி போட்டில் வந்தீங்கன்னா அழகாக ஒரு சேட்டன் வந்து நமக்கு சுற்றி காட்டுவார். இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற அட்வென்ச்சரஸ் ஸ்பாட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒர்த் த மணியாக இருக்கும். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் முன்ட்ரோ ஐலாண்டு வந்துட்டு இந்த அஸ்தமுடி லேக்கில் போட்டிங் பண்ணுறதும், முன்ட்ரோ ஐலாண்டுக்குள்ள ஆக்சுவலாக இந்த வீடுகள்லாம் இருக்கு இல்லையா அதுக்குள்ள குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ்குள்ள போகிறதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. எங்கேயுமே வந்து இந்த மாதிரியான ஒரு எக்கோ சிஸ்டம் வந்து நான் பார்த்ததே இல்லை இந்தியாவில். காஷ்மீரில் அஃப்கோர்ஸ் வந்து தால் லேக் இருக்குது, பட் அது வந்து ஒரே ஒரு லேக் மட்டும்தான், லேக்குள்ள ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கும். இது வந்து கம்ப்ளீட் ஒரு ஊரே வந்து ஐலாண்டுக்குள்ளே இருக்குங்க. அண்ட் எல்லா ஐலாண்டும் இன்டர் கனெக்டடாக இருக்குது. அண்ட் பக்கத்தில் இவ்வளோ பெரிய எக்ஸ்பான்ஸ் ஆஃப் அஸ்தமுடி லேக். எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சேட்டா அங்கே ஹவுஸ் போட் மாதிரி இருக்கு ஒன்று, ஷிகாரா போட்டு. ஓ, நம்ம காஷ்மீர் தால் லேக்ல ஷிகாரா போட் இருக்குங்க. ஷிகாரா போட்னா ஒன்றும் இல்லை, இந்த போட் இருக்கு இல்லையா, இந்த போட்டுக்கு மேலே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சு கவர் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஹாயாக படுத்துட்டே வந்து சவாரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஷிகாரா போட்ஸ் எல்லாம் வந்து டீப் அஸ்தமுடி லேக்குள்ள இருக்கு. அதுக்கெல்லாம் எங்கே போகணும் சேட்டா? ஆமாம் ஆமாம் ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடு இருக்குங்க. பட் பட்ஜெட்டில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சேட்டன்ஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு வந்தீங்கன்னா உண்மையிலேயே செம்ம சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்கள் அலையவே தேவையில்லை, ரயில்வே ஸ்டேஷன் இறங்கணுன்னேவே இருப்பாங்க. அண்ட் ப்ராப்பராக தான் வந்து என்ன ப்ரைஸ் கேட்பாங்களோ எல்லா இடத்துலையும் அதுதான் கேட்குறாங்க. அதிகமாகவும் இல்லை குறைச்சலாகவும் இல்லை. ஸோ நீங்கள் எந்த வித டவுட்டும் இல்லாமல் எடுத்துக்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து யூனியன் ஆப்ரேட் பண்ணுற ஹவுஸ் போட்ஸ், லைக் சாரி நாட் ஹவுஸ் போட்ஸ், போட்டிங் ஜெட்டி. இதெல்லாம் ஹயாக்கிங் பண்ணுறக்கா சேட்டா? ஹயாக்கிங்க்கு எவ்வளோ 1 ஹவருக்கு? ஓகே ஓகே. ஸோ ஹயாக்கிங் பண்ணணும்னா சிங்கிள். ஓகே. பட் ஹயாக்கிங் எல்லாம் சேஃபா சேட்டா? ஜாக்கெட் போட்டுக்கணும். கூட யாராவது வருவாங்களா? கூட யாராவது கைடு வருவாங்களா? ஓகே. ஸோ இங்கே பாருங்க, ஹயாக்கிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி கலர் கலர் போட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஒருத்தர் தான் ஹயாக்கிங் பண்ண முடியும் இல்லை சேட்டா? ஓகே. சிங்கிள் ஹயாக்கும் பண்ணலாம், டபுள் ஹயாக்கும் பண்ணலாங்க. பரிசல் எல்லாம் கூட இருக்கு பாருங்க, குட்டியா ரவுண்டா. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி போட்ஸ் எடுத்துக்கலாம், ஹயாக்கிங் பண்ணலாம், பெடல் போட்ஸ் வச்சுருக்காங்க, பரிசல் வச்சுருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ். வாட் எவர் யூ லைக் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற மாதிரி. மறுபடியும் நாம ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோங்க. இந்த குட்டி குட்டி பிரிட்ஜுக்குள்ள தான் போகணும்.
வேற லெவல் மேன். இங்க பாருங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு கடைகளை. இந்த மாதிரி ட்ரம்ஸ் போட்டு அதுக்கு மேல வச்சிருக்காங்க. மிதக்கும் கடைகள் தான் இதெல்லாம். ஸோ இங்கே இருக்கிற ஹோம் ஸ்டேஸ்லலாம் வந்து நிறைய ஃபாரினர்ஸ் ஸ்டே பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ மிடில் ஆஃப் த ஐலாண்டில் இந்த போட்டிங் ஜெட்டி பக்கத்தில் உங்களுக்கு டீ ஷாப்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கும் கடைகள் எல்லாம் இருக்கு. இல்லை சின்ன எப்படி இருக்கு பாருங்களா எக்கோ சிஸ்டம். செம்ம கிரீனிஷா. வாவ், வேற லெவலுங்க. நம்ம இந்தியாவில் நம்ம காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் டிராவல் பண்ணிட்டோங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நமக்கு ஒவ்வொரு மாதிரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. பட் கேரளா வந்து நான் எப்போ ட்ராவல் பண்ணாலுமே வந்து நான் வந்து ஒரு டம் ஸ்ட்ரக் ஆகாமல் போனதே கிடையாது. நம்ம காசர்கோட்ல இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸஸ்ங்க. பீச் சைடு இந்த எக்கோசிஸ்டம், அதாவது அரேபியன் சீ சைடு, மிடில் வேலிஸில் வேறு மாதிரி வேற ஒரு எக்கோசிஸ்டம் இருக்கும். மவுண்டெயின்ஸ் மேலே நம்ம வேகமன் அங்கெல்லாம் போனோம் இல்லையா, வேகமன், தென்மலை, அதெல்லாம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. இதெல்லாம் ஆசம். சீ சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலப்புழா மெயினாக நம்ம ஆளுங்க வருவோம் ஹவுஸ் போட்டெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. முன்ட்ரோ ஐலாண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஸோ நாம் நிறைய ட்ராவல் பண்ணுறங்காட்டி நாம் இந்த பர்டிகுலர் ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி போகும்போது இந்த ஐலாண்ட் பார்ப்பேன். ஸோ நம்ம கேரளா சேட்டன் தான் ஒரு சொன்னார், முன்ட்ரோ ஐலாண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐலாண்டுக்குள்ளே போட்டிங் போகிறது கம்ப்ளீட்லி ஒர்த் த விசிட்டுங்க. ஸோ இந்த வாட்டர் எக்கோ சிஸ்டம்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மீன், கிராப் எல்லாம் இருக்குமாங்க. இன்னைக்கு வந்து நம்ம சண்டே அன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ சண்டே அன்னைக்கு ஃபிஷ்ஷிங் போக மாட்டாங்க போல், மற்ற நாளெல்லாம் வந்து ஃபிஷ்ஷிங் வருவாங்களாம். வாவ், செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குங்க. Seriously one of the best experiences in Kerala. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வண்டி விட்டதுக்கு பாருங்களா. எல்லா ஊர்லேயும் வந்து புல்லிங் யூஸ் பண்ணுற அலும்பல் வேற லெவலு. ஸோ நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்லாம் முன்ட்ரோ ஐலாண்ட் வந்தால் அங்கங்கே நின்றுட்டு வியூ பாயிண்ட்ஸில் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டு போகலாம், மெமரிஸ். இங்கே பாருங்களா, இன்னொரு குட்டீஸ் வந்துட்டு போகுது. சண்டேனால நிறைய காலேஜ் கிட்ஸை சுற்றிட்டு இருக்காங்க முன்ட்ரோ ஐலாண்டுக்குள்ள. அடுத்த பிரிட்ஜ் வந்துருச்சுங்க, மறுபடியும் கீழே உட்காரணும். இங்கே பாருங்கள், ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் வந்தால் அழகாக இங்கே பார்க் பண்ணிவிட்டு இந்த பிரிட்ஜில் இருந்து சூப்பர்பாக நீங்கள் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். இன்ஃபேக்ட் இங்கே ஹோம் ஸ்டே எல்லாம் இருக்கிறதுனால இன்கேஸ் நீங்கள் ஹனிமூன் ட்ரிப்பெல்லாம் கூட பிளான் பண்ணுறதுனா நீங்கள் முன்ட்ரோ ஐலாண்டில் பிளான் பண்ணலாங்க. செம்ம பீஸ்ஃபுல் லொக்கேஷன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரிஸாக இருக்குங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்லைங்க. ஸோ நம்ம சேனல் பார்க்குற யங் கப்புள்ஸ் யாராவது ரீசெண்டாக மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா உங்களோட ஹனிமூன் வந்து முன்ட்ரோ ஐலாண்டில் பிளான் பண்ணுங்க. இங்கே பைக் ரெண்டல் இருக்கா சேட்டா ஐலாண்டுக்குள்ள? இருக்கா? ஸோ பைக் ரெண்டலும் இருக்குங்க. ஸோ நீங்கள் சூப்பராக கப்பலாக வந்தீங்கன்னா பைக் ரெண்டலும் எடுத்துக்கலாம். பைக் ரெண்டல் எடுத்துகிட்டு இங்கே சுற்றி பார்க்கலாம். இங்கேருந்து கொல்லம் போகலாம். கொல்லமில் வந்து உங்களுக்கு ஹவுஸ் போட்ஸும் இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லாமல் இருந்துட்டேன்.
ஸோ கொல்லம்ல பார்த்தீங்கன்னா நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து போட் ஜெட்டி இருக்குங்க. நம்ம ஆலப்புழா குமரகம்ல இருக்கிற மாதிரி ஹவுஸ் போட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொல்லம்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ மன்ட்ரோ ஐலாண்டில் ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா இங்கிருந்து வந்து கொல்லம் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா சேட்டா? ஸோ 20 கிலோமீட்டர்ஸுங்க. நீங்கள் 20 கிலோமீட்டர்ஸ் கொல்லம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் போனீங்கன்னா அங்கேருந்து கேரளா கவர்மெண்ட் கேடிடிசியோட போட் ஜெட்டி இருக்கும். அங்கேருந்து நீங்கள் ஹவுஸ் போட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணலாம். ஸோ ஒரே இடத்துல எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் பாருங்கள். ஒரு 3-4 டேஸ் அழகாக நீங்கள் ஹனிமூன் ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா செம்ம ஒர்த் த மெமரியாக இருக்கும் ஃபார் லைஃப் டைம். இன்னொரு விஷயம் சேட்டன் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிருந்து அஸ்தமுடி லேக்குக்கு உள்ளே வர தண்ணிங்க. ஆக்சுவலாக டே டைமில் வந்து சீ ப்ரீஸ்னால உள்ளே நிறைய வருமா. மார்னிங் டைமெல்லாம் வந்து இந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து கடலுக்குள்ளே போகிற பேக் வாட்டர் கரண்ட் இருக்கும் போல். ஸோ எப்படி இருக்கு பாருங்க சீ சைடு எக்கோசிஸ்டம். இங்கே பாருங்க குட்டி குட்டி இறால் பண்ணைங்கள். உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் வீக்கெண்ட் ட்ரிப்பெல்லாம் கூட பிளான் பண்ணால் கூட சாட்டர்டே சண்டே இங்கே ஹோம் ஸ்டே பிளான் பண்ணலாங்க. செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பிஸி சிட்டி லைஃப்லேருந்து ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டில், இவ்வளோ பியூட்டிஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் கேரளாவில் ஸ்டே பண்ணிவிட்டு லைஃப் டைம் மெமரி பண்ணிட்டு போகணுன்னா நம்ம மன்ட்ரோ ஐலாண்டு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் லொக்கேஷனாக இருக்குங்க. ஐ திங்க் இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து எந்த தமிழ் யூடியூப் சேனல்ஸ்லேயுமே வந்து நம்ம மன்ட்ரோ ஐலாண்டை கவர் பண்ணல. ஸோ நம்ம எப்போ கணேஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பாப்புலர் டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸ்க்கு எல்லாருமே அட்லீஸ்ட் 1 டைம் 2 டைம்ஸ் போயிட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி வந்து ஹிடன் ஜெம்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டீங்க. பிகாஸ் அங்கே எப்படி ஸ்டே பண்ணுறது, எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம குட்டன்சேட்டன் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோம் ஸ்டேலாம் வந்து ஸ்டே பண்ணிங்கன்னா ஃபுட்டுக்கெல்லாம் கூட பிரச்சனையே இல்லைங்க. ஹோம் ஸ்டேலேயே வந்து குக் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்களா. உங்களுக்கு சிம்பிள் ரைஸ்லேருந்து மீல்ஸ்லேருந்து சப்பாத்தி, நான்வெஜ்ஜு அல்லது வெஜ் டெலிகசிஸ் ஏதாவது வேணும்னாலும் அவங்களே சமைச்சு தருவாங்களா. இல்லைனா கூட உங்களுக்கு சில ஹோம் ஸ்டேஸில் அந்த ஆப்ஷன்ஸ் இல்லாட்டி ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே ஒரு சின்ன ஹோட்டல்ஸ் இருக்குமா, மெஸ் மாதிரி, அங்கே நீங்கள் ஃபுட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் புக் பண்ணும்போது கேட்டுக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் பார்த்தாலும் மன்ட்ரோ ஐலாண்ட் ஹோம் ஸ்டேன்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம் ஃபுட்டுக்கு என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபுட்டுக்கும் ப்ராப்ளம் இல்லாட்டி கண்டிப்பாக நீங்கள் மன்ட்ரோ ஐலாண்ட் வந்து ஸ்டே பண்ணுங்கள். நான் நினச்ச கனெக்டிவிட்டிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஒரு 100 மீட்டர்ஸ் வந்தாவே எல்லாமே ஆக்சசிபிளாக இருக்குது. பஸ் எங்கே வரும் சேட்டா? ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எவ்வளோ தூரம்? ரயில்வே ஸ்டேஷன் பக்கம். ஸோ பஸ் ஸ்டாண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தான். கொல்லம்லேருந்து பஸ் இருக்குங்களா? டைரக்டா இல்லப்பா. ஓகே. இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர், அங்கேருந்து பின்ன அடுத்த நெக்ஸ்ட் பஸ்ல போகணும். ஓகே. 15 கிலோமீட்டர்ல என்ன ஊர் வரும்? அது குண்ட்ரா. குண்ட்ரா. ஓகே. குண்ட்ரா டு கொல்லம். ஓகே. ஸோ மன்ட்ரோக்கு அடுத்து குண்ட்ரான்னு ஒரு இடம் இருக்குங்க. அது வரைக்கும் அந்த ப்ளூ கலர் அந்த பிரைவேட் பஸ் வருமே, அதுதானே சேட்டா? ப்ளூ கலர் பிரைவேட் பஸ்ஸஸ் நிறைய இருக்குங்க. இங்கே லோக்கலில் வந்து நிறைய குட்டி குட்டி பிரைவேட் பஸ்ஸஸ் ஓடும். ஸோ அதில் நீங்கள் குண்ட்ரா போயிட்டு குண்ட்ராலேருந்து கொல்லம் போய்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகணும் அப்படின்னா. பட் மோஸ்ட்லி நீங்கள் வந்து வீக்கெண்ட் ஸ்டேஸ் எல்லாம் பண்ணுறதுனா இங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்காக தான் பார்ப்பீங்க. வெளியே போகிறதுக்கு பிளான் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இருக்கவே இருக்குது பைக் ரெண்டலோ கார் ரெண்டலோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ ஃபுட்டுக்கும் பிரச்சனை இருக்காது, இங்கே லோக்கலில் சுற்றுறதுக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுங்க நம்ம மன்ட்ரோ ஐலாண்டில். 2 போட் போயிட்டுருக்கு. ஹாய், இங்கே பாருங்க. ஹாய். ஸோ ஒரு கெனாலில்
2 போட் ஒரே சமயத்துல வந்துருச்சுன்னா இந்த மாதிரி பண்ணாங்க. இந்த வேலை எல்லாருக்கும் தெரியாது. அதான் ஓகே. அவரு இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 4-5 months அதுக்கு முன்னாடி ஒரு கல்ஃப்ல. ஓ ஓகே. இது சும்மா போட்டு அது கொஞ்சம் தெரியணும். இந்த மாதிரி கிராஷ் ஆகும். ஓகே. இந்த பர்டிகுலர் ரூட் ஒரு நேரோ ஸ்ட்ரெச்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இதெல்லாம் வந்து பிக்சர் பெர்ஃபெக்ட் லொகேஷன். ஓ மை காட். ஒரு நேரோ வாட்டர்வேங்க. 2 பக்கமே வந்து ஃபுல்லா லஷ் கிரீன் வெஜிடேஷனா இருக்கு. அந்த பிரதிபலிப்பு பட்டு தண்ணி கூட வந்து கிரீன் கலர்ல தெரியுது. செம்ம சூப்பரா இருக்கு சேட்டா இந்த இடம். இது இன்னும் நிறைய பாப்புலர் ஆகல மன்ட்ரோ ஐலாண்டு. vlogsலயும் வந்து நான் நிறைய பார்க்கல, யூடியூப் vlogsல கூட. நம்ம கொல்லம் டிஸ்ட்ரிக்டோட ஹிடன் ஜெம்மான முன்ட்ரோ ஐலாண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம வியூ பண்ற எல்லாருமே வந்து ஒரு கமெண்ட் விட்டுட்டு போங்க. அப்பதான் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய வரும். ஸோ தட் நீங்க கேரளா வந்தா முன்ட்ரோ ஐலாண்ட்ல ஸ்டே பண்ணிட்டு சூப்பரான ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டூர் பிளான் பண்ணலாம் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னா முன்ட்ரோ ஐலாண்டை ஃபஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் 3-4 டேஸாக நம்ம கொல்லம் வர்க்கலா ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோங்க. சிவகிரி, அதுக்கப்புறம் இங்கே போனோம், சடையமங்கலம் போனோம், அந்த ஜடாயு பார்க்குக்கு. எல்லா பிளேசஸுமே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. வர்க்கலா ஸ்டே பற்றியும் வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். வர்க்கலாவில் எங்கே ஸ்டே பண்ணலாம், என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நைட் லைஃப்லாம் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஜோஷாக இருக்கிற பிளேசஸ், ரொம்ப லைவ்ல இருக்கிற பிளேசஸ். உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷனில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிஸி லைஃப்லேருந்து ஒரு சூப்பர் பிரேக் வேணும், நேச்சரோடு வந்து நீங்கள் இருக்கணும், செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா
இன்கேஸ் நீங்கள் மவுண்டெயின்ஸ் நிறையா பார்த்துட்டீங்க, பீச் சைடு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் பேக் வாட்டர்ஸில் அப்படின்னா மன்ட்ரோ ஐலாண்ட் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. எனக்கு இங்கே ஹோம் ஸ்டேலாம் இருக்குங்கிற ஐடியாவே இல்லை. நான் நினச்சேன் இந்த மாதிரி போட்டிங் இருக்கும் ஐலாண்ட்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு, பட் இங்கே ஸ்டே ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கிற ஐடியாவே எனக்கு இல்லை. நம்ம இறங்கி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இங்கேயும் வந்து வர்க்கலாவில் கிடைக்கிற மாதிரியே வந்து பைக் ரெண்டல்ஸ், கார் ரெண்டல்ஸ் எல்லாம் கிடைக்கிது. போட்டிங் போகலாம், இந்த மாதிரி ஹயாக்கிங் பண்ணலாம், சன்ரைஸ் சன்செட் பார்க்கலாம். இந்த அஸ்தமுடி லேக் பக்கத்தில் போயிட்டு வேற லெவல் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. சீரியஸ்லி நமக்கு டைம் இல்லை, இல்லாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்னும் நம்ம பேக் பேக்கரை வந்துட்டு இங்கேயே உட்காந்துட்டா நமக்கு வேலைக்கு ஆகாது. ஸோ நிறையா பிளேசஸ் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். பட் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான். நிறைய யூனிக் லொக்கேஷன்ஸில் நம்ம போயிட்டு எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்ணும்போது தான் வந்து அது உங்களுக்கும் ரீச் ஆகுதுங்கிறதுல எனக்கு நிறைய சந்தோஷம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய வீடியோஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது ப்ரோ, யூனிக்கான பிளேசஸ் எல்லாம் நிறைய காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு பர்சனலி ஒரு ஒரு யூனிக் லொக்கேஷனில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ்ங்க. மன்ட்ரோ ஐலாண்ட் சான்ஸே இல்லை. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மக்கள், எல்லா அம்யூனிட்டிஸும் பக்கத்துலேயே இருக்குது, சேஃபாகவும் இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வேறு என்ன வேணும்? ஹோம் ஸ்டேலாம் தங்குனீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியாஸில் இங்கே மக்கள் நம்ம சேட்டன்ஸ் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அழகாக மார்னிங் ஈவினிங் எல்லாம் நீங்கள் வாக்கிங் எல்லாம் வந்தீங்கன்னா சூப்பராக லோக்கல் கல்ச்சர், லோக்கல் ஃபுட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நிறைய வீடுகள் இருக்குங்க, டிஷ் கனெக்ஷன்ஸு, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸு எல்லாமே ஒரு ப்ராப்பர் ஒரு மெயின்லேண்டில் இருக்கிற ஊரில் எப்படி இருக்குமோ. இன்னொரு பிரிட்ஜ் வருது. ஸோ ஒரு மெயின்லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குமோ அதெல்லாம் வந்து இங்கேயும் இருக்குது. பட் தென் மெயின்லேண்டில் இருக்கிற அந்த ஹரிபரி சவுண்டு அது எதுவுமே இல்லை. நிறைய இங்கே வாட்டர்வேஸ் இருக்கிறதுனால நிறைய பறவைகள் இருக்குது. பறவைகளோட கிச் கிச் சவுண்டு, இந்த நேச்சர், வாட்டர்வேஸ், பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் நம்ம மன்ட்ரோ ஐலாண்ட். ஸோ இங்கே பாருங்கள், நாம் பேசிகிட்டே போயிட்டுருக்கிற வழியில் ஒரு சூப்பர் கேரளா ஹெரிட்டேஜ் ஸ்டைல் ஹோம் ஸ்டே இருக்குது பாருங்கள், ஓடு வேஞ்சு. ஸோ இங்கே யோசிச்சு பாருங்கள், இங்கே நீங்கள் வந்து ஸ்டே பண்ணால் பக்கத்துலேயே கெனாலு, அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போகிறதுக்கு வழி. இங்கே நம்ம பார்க்குறப்பவே தெரியுது டைனிங்காக ஒரு செப்பரேட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள ரெஸ்டாரண்ட்டும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆசமாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. இங்கே ஹோம் ஸ்டேஸ் எல்லாமே வந்து நீட்டாக மெயின்டைனும் பண்ணுறாங்கங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஹைஜீனிக்காக கிடைக்கிது உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ரூஃப் டாப் டைனிங் எல்லாம் பண்ணலாம். இன்னொரு பிரிட்ஜுக்குள்ளே வரோம். நம்ம ஆல்மோஸ்ட் சுற்றி முடிச்சுட்டு வந்தாச்சுங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு. போட்ஸுக்கும் நம்பர் பிளேட் இருக்கா சேட்டா? ஓ ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், யூனியனில் ரெஜிஸ்டர் பண்ண போட்ஸ்க்கெல்லாம் வந்து நம்பர் பிளேட் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணுறதா, யூனியன் மேனேஜ் பண்ணுறதா இந்த நம்பர் பிளேட்ஸ் எல்லாம்? கவர்மெண்ட்டு. ஓ ஓகே ஓகே.
ஸோ பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் கூட நம்ம ரோட் டேக்ஸ் மாதிரி வாட்டர் டேக்ஸ் கட்டணும் போல் இருக்குங்க. Oh my God. எப்படி மேனேஜ் பண்றாங்க பாத்தீங்களா? நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல எல்லாத்துக்குமே டாக்ஸுங்க. ரோட்ல வண்டி ஓட்டினாலும் டாக்ஸு, தண்ணியில வண்டி ஓட்டினாலும் டாக்ஸு, தப்பிக்கவே முடியாது. நம்ம லேண்ட் ஆயாச்சு ஜெட்டியில வந்துட்டு. வாவ், சோ கியூட். ஸோ நம்ம குட்டன்சேட்டன் சூப்பராக நம்மளை போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாருங்க. வேறு லெவலில் என்ஜாய் பண்ண. இங்கே பாருங்கள், குயிக்காக உங்களுக்கு ஹோம் ஸ்டேயில் என்னென்னலாம் கிடைக்கும்னு காட்டுறேன். ரூம்ஸ் ஏசி நான் ஏசி ரூம்ஸ் இருக்கா, போட்டிங், கேனோயிங், ஹோம்லி ஃபுட்டு, சைக்கிளிங், ஃபிஷ்ஷிங், வில்லேஜ் டூர், டாக்ஸி சர்வீஸ், டூர் பேக்கேஜ், டூர் டு ஹோலி டெம்பிள்ஸ், கம்ப்ளீட் பேக்கேஜ். இங்கே எவ்வளோ கார்ஸ் வந்துருக்கு பாருங்களேன், எவ்வளோ பேர் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, க்ளீனாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நிறைய ஹோம் ஸ்டே ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குங்க. இண்டிபெண்ட் ஹட்ஸும் இருக்கும் ஹனிமூன் கப்புள்ஸ்க்கெல்லாம். ஸோ நீங்கள் கால் பண்ணிவிட்டு சூப்பராக உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி புக் பண்ணிக்கலாங்க. நம்ம ஹோம் ஸ்டேலாம் பார்த்துட்டு வந்தா, நம்ம போட்டில் வரும்போது காமிச்சோம் இல்லையா, அந்த ஹோம் ஸ்டேல அழகாக ஒரு மயில் வந்து உட்காந்துருக்குங்க. வாவ், செம்ம கியூட்டு. இது வந்து கல்லூஸ் ஐலாண்ட் ஹோம் ஸ்டே. இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்ட்டு. ஓ வாவ், வேற லெவலுங்க. செம்ம. ஓ மை காட், எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாருங்க. ஒரு அழகான கேரளா மன்ரோ ஐலாண்ட் ஹோம் ஸ்டேல இவ்வளவு அழகான மயில் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்துருக்கான். ஐயோ, செம்ம ஹாப்பியாக இருக்குங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற லான்ஸ் பாருங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பாருங்க. கேனோயிங், ஹயாக்கிங்க்கு உள்ளேயே வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கிருந்தே எடுத்துகிட்டு போய்க்கலாம். அழகாக சைடில் தானே இருக்குது கெனாலு. ஸோ இந்த கெனாலில் நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம். ஐயோ க்யூட்ரா, பாய்டா பாய். தேங்க்யூ ஃபார் கிவிங் காட்சி ஃபார் மீ. வாவ், செம்ம க்யூட். வாட் அ வே டு எண்ட் மன்ரோ ஐலாண்ட் ட்ரிப்புங்க. சூப்பர். நம்ம மன்ரோ ஐலாண்ட் போட்டிங் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. பாருங்க, உள்ள விளையாண்டு இருக்காங்க. செம்ம வைப்புங்க மன்ரோ ஐலாண்ட்ல. இங்கே பார்த்தீங்களா, நம்ம மன்ரோ துருத்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்குமே வந்து அந்த குன்றா போகிற பஸ்ஸும் வருதுங்க உங்களுக்கு. பட் ஃப்ரீக்வன்சி கம்மியாக தான் இருக்கும். கொல்லம்லேருந்து குன்றா வந்துட்டு அங்கேருந்து வந்து இந்த பஸ்ஸில் வந்துக்கலாம். குன்றா டு மன்ரோ ஐலாண்ட், மன்ரோ ரயில்வே ஸ்டேஷன் கேட்டாவே வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஜியான் ஹாலிடேஸுங்கிற ப்ரைவேட் பஸ் வந்திருக்கு பாருங்கள். சூப்பர் இல்லை? ஸோ நேராக நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்குனீங்கன்னா நேராக ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட் வரைக்குமே வந்து இதுதான் பஸ் ஸ்டாண்டுமே. சூப்பர்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்ட்ரோ ஐலாண்டில் நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. நம்ம குட்டன்சேட்டன் தான் வந்து நம்மளை ஃபுல்லாக கூட்டிகிட்டு போனார். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து அவரோட வீடு இருக்குங்கிறதுனால நீங்கள் இன்கேஸ் முன்ட்ரோ ஐலாண்டு வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனா நீங்கள் முன்னாடியே குட்டன்சேட்டனுக்கு கால் பண்ணிவிட்டு என்னென்ன இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமோ அதை சொல்லிக்கலாம். ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணணுன்னாலும் இவரே அரேஞ்ச் பண்ணி தருவார். ஸோ ஹாய் சேட்டா, ஏதாவது சொல்லணுமா முன்ட்ரோ ஐலாண்ட் பற்றி? மன்ரோ ஐலாண்டு நல்ல இடம். ஓகே, நீ தைரியமாக வா, டூர் இது எல்லாமே சுற்றி பார்த்து ஓகே என்ஜாய் பண்ணிப்பா. ஓகே, செஸ். ஸோ குட்டன்சேட்டனோட நம்பர் வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஸோ எப்போ வந்தாலும் சேட்டனுக்கு கால் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார்.
எவ்வளவு நேரம் வேணுங்கிறதையும் நீங்கள் சொல்லிக்கலாம். 1 ஹவரா 2 ஹவரா அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்கன்னா ப்ராப்பராக முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாரு. ஓகேவா? தேங்க்யூ சேட்டா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொல்லம்லேருந்து முன்ட்ரோ ஐலாண்ட் வந்துட்டு செம்ம சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்க. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டேஸ் அண்ட் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். வேற லெவலில் இருந்துச்சுங்க. கொல்லம்லேருந்து 10 rupees தான் டிக்கெட் ப்ரைஸு நம்ம முன்ட்ரோ ஐலாண்ட் வர்றதுக்கு. வந்தா இந்த பிளேஸு அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்குதுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸு. இதிலிருந்து வெளியே வர எனக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வைப்ஸுங்க இங்கே. சான்ஸே இல்லை. முன்ட்ரோ ஐலாண்ட் எக்ஸலண்ட்டான ஒரு பீஸ்ஃபுல், சோலுக்கு பீஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு 100% கேரண்டீட். வீடியோவில் பார்த்துருப்பீங்க பிளேஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. முன்ட்ரோலேருந்து மறுபடியும் கொல்லம் போகிறதுக்கு 10 rupees டிக்கெட் ப்ரைஸு. நமக்கு 6:45 7 o'clock சொன்னாங்க. பிஃபோர் 7:30 நம்ம கொல்லம் ரீச் ஆயிடலாம். ஓகேவா? ஸோ மதியம் 2:45 ட்ரெயின் பிடிச்சி வந்தீங்கன்னா அழகாக இங்கே 3:15 போல் வந்துட்டு சூப்பர்பாக ஒரு 2 hours நீங்கள் ஆராம்சே என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். ஹோம் ஸ்டேவாக வரதா இருந்தால் இங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணியும் என்ஜாய் பண்ணலாம். வாட் எவர் யூ லைக். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் முன்ட்ரோ ஐலாண்டுங்க. முன்ட்ரோ துருத்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் நேம். ஊர் பேர் வந்து முன்ட்ரோ துருத்து, பட் ஃபேமஸாக வந்து முன்ட்ரோ ஐலாண்டுன்னு கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்ட்ரோ ஐலாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக 7 o'clock நமக்கு கொல்லம் போகிற பேசஞ்சர் மெமு ட்ரெயின் வந்துருச்சுங்க. கொல்லம் towards Kollam.